காலில் விழுந்து கதறி இருக்காங்க. காலில் விழுந்து கதறி இருக்காங்க. ரம்யா மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் சேர்ந்து காலில் விழுந்திருக்காங்க. அது யாருன்றது தெரியணும்னு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ 2 அரசர்கள் மாறி இருக்காங்க இல்லையா, பாரு மற்றும் விக்கல்ஸ் விக்ரம். இவங்க 2 பேருடைய அரசவை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே ஒவ்வொரு செகண்டையும் 24/7 நம்ம லைவ் பார்க்கும்போது இதை ஒவ்வொரு செகண்டையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற தாட் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்கும் வரும். அது கண்டிப்பாக வந்து 1,00,000 பேர் பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து பயங்கரமான ஹிட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-3.25 லட்சம் பேர் வந்து லைவை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பேச போகிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நடிப்பு திறமைகள், அவங்களுடைய பாடல் திறமைகளை வந்து அப்படி வெளிக்காட்டுறாங்க. ஒரு நாளில் வந்து சீசன் தலைகீழாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடல் திறமையிலங்கிட்டு கானா வினோத் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. கூட இருக்கவங்களோட சேர்ந்து அவர் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டீம் அவங்கள வந்து அப்படியே கன்வின்ஸ் பண்ணி, ஆமாம் கானா வினோத் வந்து உண்மையிலே திறமசாலி அப்படின்னு ஆப்போசிட் டீம் எல்லாருமே எந்திரிச்சிருந்து கைதட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதிக்கிட்டு இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் எழுதுறாரு. ஒவ்வொரு வார்த்தைகளும் புது புது வார்த்தைகளாக இருக்கு. இதுக்கு முன்னாடி கானாவில் நம்ம கேட்காத வார்த்தைகளாக இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பாராட்டி ஆகணும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் ஒரு அரசர் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நபர்களும் செய்யும் தவறுகளை அங்கங்க சுட்டி காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அரசராக தன்னை கேரி பண்ற விதம் இருக்குல்ல, விக்கல்ஸ் விக்ரம் வந்து உள்ள கேரி பண்ற அந்த விதம், அவர் உட்காந்துருக்க தோரணையா இருக்கட்டும், அவர் பேசும் விதமா இருக்கட்டும், அந்த கண்ணிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கவங்க அப்படி எரிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து ஒரு அரசரை வந்து அவருக்கு வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். பிரஜின் வந்து எல்லா இடங்கள்லையும் தெரிறாரு. ஒரு கண்டென்ட் ஒரு 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 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வைக்கக்கூடிய ஃப்ரேம்ல எல்லா கேமராலையும் பிரஜின் இருக்கு நம்மளால பார்க்க முடியுது. அவரால் என்ன முடியுமோ பண்றாரு. உள்ள வந்து ஒரு எலமெண்ட் கொடுக்குறாரு, அங்க காமெடி பண்றாரு, இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாள் எடுத்து ஒரு விஷயத்த பண்றாரு, அங்க பாத்தீங்கன்னா போய் லவ் பண்றாரு. ஏன்னா அவங்களோட கவுண்டர் பார்ட் அங்க இருக்காங்க இல்லையா, அங்க போய் லவ் பண்றாரு. ஆப்போசிட்ல டீம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா உடனே சுட்டி காட்டுறாரு, உடனே அந்த இடத்துல வந்து ஒரு வீரனா மாறுறாரு. அப்படியே காமெடி வாட்டர்மெலன் ஸ்டார் காமெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயங்கள் எடுத்து கொடுக்குறாரு. அது மாதிரி பிரஜின் வந்து எல்லா இடங்களையும் நிரம்பி இருக்கு நம்மளால பார்க்க முடியுது. ரம்யா அவர்களுடைய ஆடல் திறமையால ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க கானா வினோத் பாடும் பாடல்களுக்கு அவருடைய நடனங்களால அந்த அசைவுகளால வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பா உள்ள விட்டதுக்கு இன்னைக்கு ஒரு பெருமையான நாளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரம்யாவோட ரசிகர்களுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான பெருமையான ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அதே டீமில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நபராகிய நம்மளோட திவ்யா வைல்ட் கார்டா உள்ள வரும்போது அவங்க மைண்ட்ல என்னென்ன நினைச்சிட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கலகம் ஏற்படுத்தும் நபராக அவர் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு ஆளை கூட்டு போய் பேசுறதா இருக்கட்டும், அதுல இருந்து ஒரு கண்டென்ட்டை எலவேட் பண்ணி கொண்டு வர்றதா இருக்கட்டும், அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதா இருக்கட்டும், இதுல எல்லாம் அவங்க காட்டுற முனைப்பு அப்படின்றதும் அந்த அதுக்கு முன்னாடி வந்தோடனே அவங்க காட்டுற நடிப்பு, எல்லாரும் கூடயும் சகஜமா பழகுறது, ஆப்போசிட் டீம்ல இருக்க ஆட்கள் அடுத்து என்ன செய்வார்கள் என்பதை யோசிச்சு அதுல எப்படி கலகத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க போடுற எஃபர்ட், இதெல்லாம் வந்து தாறுமாறா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல வந்து டாஸ்க் வந்து தலைகீழா மாறி இருக்கு அப்படின்றத உண்மையான விஷயம். இதே கட் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணிங்களேன், வாட்டர்மெலன் ஸ்டாருடைய நடிப்பு வந்து ஒரு 3 கட்டம் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நடிக்க தெரியாதுன்னு சொன்ன ஆட்களுக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட அவங்க லைவ்ல 24/7 பார்த்துருந்தாங்க அப்படின்னா 100% இவர் வந்து ஓகேப்பா, இவரை வந்து நம்ம தப்பா நினைச்சிட்டோம். ஒரு ஆள் வந்து காக்கா வலிப்பு வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றது தத்ரூபமா நடிச்சு காட்டினாரு. வாயில இருந்து எச்சியெல்லாம் வேற வந்துச்சு. அது வந்து கண்டிப்பா பிக் பாஸ் வந்து பாராட்டுவார் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வாரம் வீக்கெண்ட்ல வந்து அவருடைய அந்த நடிப்பை பார்த்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக பாராட்டணும்னு நினைக்கிறேன். வியானா பக்கத்துல இவங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மேல் இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்துற விதம் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு டயலாக் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதம், அவருக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அவர் கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர், இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கோப், அவங்களோட ஆக்டிங் ஸ்கோப்புக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த டாஸ்கை வந்து கச்சிதமா பயன்படுத்துறாங்க வியானா. இதுக்கு முன்னாடி இருந்த கொஞ்சல் விஷயங்கள்லாம் போயிட்டாலும் இங்க அந்த ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து 100% அவங்க அந்த ஈடுபாடோட இருக்கிறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜகுருவாக அந்த சைடு ஒரு ஆள் வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ராஜ மாதாவாக கனி பண்ணக்கூடிய விஷயங்கள், பார்வதியை எப்படி வேண்டுமானாலும் என்ன சொல்றது, அவங்க மேல துளி அளவு கூட பார்வதி மேல ஒரு டார்கெட்டிங் இல்லாம தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மங்கள் எல்லாத்தையுமே வந்து தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மங்கள் எதையுமே துளி கூட காட்டாம அவங்க இந்த போஸ்டிங் வந்துட்டாங்க, இனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, எந்த காரணத்துக்காகவும் அவங்களை இந்த போஸ்டிங்கை விட்டு இறக்கவே கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்களை சப்போர்ட் பண்ணி நிக்கணுன்றதுக்காகவும் ஒவ்வொரு ஆட்களிடமும் இவங்க போய் பேசுற விதம், அதாவது அவங்க நாட்டோட அரசி,
அவங்களுக்காக இவங்க தானே சப்போர்ட் பண்ணி நிற்கணும். அந்த சப்போர்ட்டுக்காக ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த இப்போ இருக்கக்கூடிய ராணி மேல் இருக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகளை வந்து அவங்க சரி செய்கிற விதம், ஒரு ராஜகுருவா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஃபர்ட் போடுறது, அது வந்து தாறுமாறாக இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கு. சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்ல மட்டும் ஒரு தலையா மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லையும் தவறு நடக்கும் போது அங்கேயே தட்டி கேட்கிற ஒரு விதம் இருக்கு இல்லையா. ஒரு தலையாக இந்த வீட்டுக்குள் இந்த டாஸ்க் சரியாக நடக்க வேண்டும் என்றால் எந்தெந்த விஷயங்களை எங்கெங்க கட் பண்ணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி எப்படி ஒரு 5 நிமிஷத்துல இப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நமக்கே பிரமிப்பா இருக்கு. அந்த ப்ரோமோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது வந்து தாறுமாறா இருக்குங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி 24/7 வந்து 24 மணி நேரம் அப்படின்றது இன்னொரு நாள் அடுத்த நாள்ல இருந்து ஒரு 12 மணி நேரம் எடுத்து 36 மணி நேரமா ஒரு நாள் ஆக்கி நம்ம பார்க்கலாமோ அப்படின்ற அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு லைவ் செஷனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம இன்னொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸை மறந்துடக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாரு அவர்கள் இவ்வளவு நாள் எப்படி இருந்தாங்களோ, வன்மம் அப்படின்றது சுத்தமா இல்லாம ஒரு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு ஆள், இப்ப எக்ஸாம்பிள் விக்கல்ஸ் விக்ரம் இருக்காருன்னா விக்கல்ஸ் விக்ரமும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் கிரட்ஜை வந்து சுத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு ராணியான அடுத்த செகண்ட் ஆப்போசிட் ராஜாட்ட என்ன விதமான விஷயங்கள் இருக்குமோ, எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த நாட்டுடைய படையை பத்தி பேசுறது, இந்த நாட்டுடைய வீரத்தை பத்தி பேசுறது, உங்களை நாங்கள் வந்து போட்டி போட்டு வென்று விட்டால் என்ன தருவீங்கன்னு கேட்கறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ராணியா எப்படி தன்னை பிரசன்ட் பண்ணிக்கணுமோ அந்த அந்த அப்படியே கச்சிதமா வந்து தன்னை பிரசன்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப தெளிவா பண்றாங்க. யாரையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டு சேர்க்கல, யாரையும் கூட உட்காந்து இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார்ட் வந்து உட்காந்து வந்து இவங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ கனி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக போய் மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து தெளிவா வந்து பாருங்க கனி எவ்வளவு தூரம் வந்து நமக்காக வந்து செயல்படுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பதவி உயர்வு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அவங்கள வந்து ஒரு நாள் ராணியாக்கி பார்க்கணும் அப்படின்னு தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை வந்து ரொம்ப 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 தெளிவா காட்டுறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு. ஏன் கூட இந்த லைவ் பார்த்துட்டு இருந்தக்கூடிய ஆட்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களை இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஜூபிட்டர் அங்க இடத்துல ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, பூமியில ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அது மாதிரி இங்க வர முடியாது. ஜூபிட்டர்ல இருந்து ரிவ்யூ செய்து கொண்டிருப்பது உங்கள் அல்டி பாஸ். இந்த ஜூபிட்டரில் வேற ஒரு கிரகத்தில் பார்லல் யூனிவர்ஸில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பிக் பாஸ் மாதிரி அங்க பூமியில நடக்கக்கூடிய பிக் பாஸ்ல ஒரு வெங்காயமும் நடக்காது. இங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா தான் அங்க நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க யாரும் ஒரு ரிவ்யூவர் இருக்கானா, அவன் கதறிட்டு இருந்தான் போன வீடியோல, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்க எல்லாரும் அப்படி எஃபர்ட் போடுறாங்க, உள்ள எஃபர்ட் போடுறாங்க. முக்கியமா ஒண்ணு, பிக் பாஸ் வந்து இந்த சீசனை வந்து 100 நாள் இருந்ததை 125 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த சீசனை அப்படி போயிட்டு இருக்கு. உள்ள மக்கள்லாம் சும்மா ஓட்டு தெறிக்க விடுறாங்க, அதுக்காகவே தனியா ஒரு சிம் எல்லாம் வாங்குறாங்களா ரீசார்ஜ் பண்றதுக்கு. பார்த்து கத்துக்கோங்க பிக் பாஸ்ல இருக்க நபர்களை. அதுவும் அந்த காக்காவலி வந்து எச்சி துப்புனா இருப்பாருங்க எங்க ஆளு, அந்த மாதிரி வந்து உங்களால யாரும் எச்சி துப்ப முடியாது. உங்க சீசன்ல யாராலும் எச்சி துப்ப முடியாது.